நண்பர்களே, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலிருந்து இனிய காலை வணக்கம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் எங்களால் இயற்கையான முறையில் பயிர் செய்யப்பட்ட வெண்டைக்காய். எவ்வித உரமும் இல்லாமல் இயற்கையான முறையில் சாகுபடி செய்யப்பட்ட வெண்டைக்காய். இது ஒரு ஆரம்ப காலத்தில் எப்படி செய்யலாம் என்று நாங்கள் முதல்ல செய்து பார்த்திருக்கிறோம். நன்றாக விளைந்திருக்கிறது. அடுத்து அவரை பயிரிட்டிருக்கிறோம். அதை ஒட்டி பாகற்காய் பயிர் செய்திருக்கிறோம். இது மொச்சை. அடுத்தது கொத்தவரை நன்றாக அருமையாக வந்துள்ளது. இது கொத்தவரை. ஒவ்வொரு கொத்திலும் கொத்தவரை அருமையாக வந்துள்ளது. அதேபோல் வெண்டைக்காயும் நன்றாக முறையாக வந்துள்ளது. அதன் பிறகு நிறைய நாற்று செடிகள் நாற்றாக விட்டிருக்கிறோம். விதைகள் போட்டு நாற்ற வைத்திருக்கிறோம். அதை பறித்து நட வேண்டும். இது உருளைக்கிழங்கு. இது ஆத்தா மரம் என்று சொல்கிற ஆத்தாக்கண்ணை நட்டிருக்கிறோம். இது மிளகாய். எவ்வித உரமும் போடாமல் மிளகாய் கண்ணை நட்டு வைத்திருக்கிறோம். இது அனைத்தும் மிளகாய் கன்றாகும். இது சிவப்பு கொய்யா என்று சொல்லப்படுகின்ற கொய்யா நட்டிருக்கிறோம். இது ஒரு பரிச்சார்த்த முறையில் முட்டைகோஸ் வைத்திருக்கிறோம். தற்போது பூச்சிகள் அடித்திருக்கிறது. அதற்கான இயற்கையான மருந்துகள் ரெடி செய்திருக்கிறோம். அது விரைவில் போடலாம் என்று இருக்கிறேன். இது கத்திரி. இது இயற்கையான முறையில் பயிர் செய்யப்பட்டுள்ள கத்திரி தற்போதுதான் பிஞ்சு வைத்துள்ளது. பூ பூத்திருக்கிறது, பிஞ்சு வைத்திருக்கிறது. எல்லா செடியிலும் பூ பூத்து பிஞ்சு வைத்திருக்கிறது. அடுத்து இது எலுமிச்சை கன்று, மாதுளை. இது எலுமிச்சை கன்று. இது முருங்கை தொட்டில் வளர்க்கலாம் என்பதற்காக வைத்திருக்கிறோம். அப்புறம் தக்காளி. இந்த தக்காளி விதை மூலம் போட்டு நாங்கள் செடியை உருவாக்கி அதன் மூலம் இந்த செடியை நட்டு வைத்திருக்கிறோம். எல்லா தக்காளியும் நன்றாக காய்த்திருக்கிறது. இதை பாருங்கள். இது முழுவதுமே தக்காளி தான். எல்லா தக்காளியும் தற்போது பிஞ்சு வைத்து நன்றாக உள்ளது. இது தோட்டத்தில் நாம் பயிர் செய்துள்ளோம். அதுபோல்